அஸ்ஸாமில் சில ஏரியாவில் நம்ம பார்க்குறோம், சில மாநிலங்களில் கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய சில குழந்தைகளை சில இடத்துல சில நபர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய குற்றம். அது டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் கெரோல், எல்லா இடத்துலையும் குழந்தைகள் வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, வாழ்த்து பெறுறாங்க, ஒரு சின்ன பரிசு நம்ம கொடுக்குறோம். அதே போல் சில பள்ளிக்கூடத்தில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, அதையும் அடித்து உடைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ரொம்ப விரும்பத்தகாத ஒரு செயல், வருத்தப்படக்கூடிய ஒரு செயல். ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக புதுடெல்லியில் ஒரு சர்ச் சர்வீஸில் பங்கேற்கிறாங்க. நேற்று நான் திருச்சூர் சென்றிருந்த பொழுது கேத்தலிக் பிஷப் கான்ஃபரன்ஸினுடைய தலைவர், மிக முக்கியமான தலைவர், திருச்சூர்னுடைய ஆர்ச்சி பிஷப், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை அடிக்கடி சந்திக்கிறவர். அவருடைய இல்லத்திற்கு சென்று நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்சூர்னுடைய ஆர்ச்சி பிஷப்புக்கு, கேத்தலிக் கான்ஃபரன்ஸினுடைய தலைவருக்கு நேற்று தான் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். அதனால் இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இது யார் செய்திருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல ஆட்சி இருக்குது, அந்தந்த இடத்துல எதிர்க்கட்சி இருக்குது, ஆளுங்கட்சி இருக்குது, அவர்கள் இதை கண்டிப்பது மட்டுமல்ல, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது எந்த காரணத்திற்கும் கூட யாரும் ஒரு மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நான் இதை மறைச்சி பேசுகிறக்கோ முன்னாடி பின்னாடி பேசுகிறக்கோ ஒன்றும் இல்லை. கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 கிறிஸ்தவ நண்பர்கள் அவர்களுடைய பெருவிழா, அவர்களை இதை கொண்டாடுவதற்கு முழு உரிமை இருக்குது நம்ம நாட்டில். அதனால் நன்றாக அவங்க கொண்டாடணும். ஏன்னா ஒரு பிரதமரே முன்னின்று சர்ச் சர்வீஸில் பங்கேற்கும் பொழுது நாட்டு மக்களுக்கு அதைவிட ஒரு பெரிய செய்தியை பிரதமர் என்ன சொல்ல முடியும் என்பதை நம்ம சில நண்பர்களும் புரிஞ்சுக்கணும்.